வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி தேவையில்லாத விளம்பரங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த விளம்பரத்தை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து அதிகமாக இந்த பிக்சர் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய யூடியூப் சேனலுக்கு தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுறதுக்காக. இதில் ஒரு இமேஜை நான் க்ரியேட் பண்ணிட்டு எடிட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்போர்ட் இமேஜ் அதாவது சேவ் கொடுத்தேன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விளம்பரம் வந்து ஷோ ஆகும். நெட்டு ஆனில் இருக்கும்போது இந்த விளம்பரம் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகும். நெட்டு வந்து ஆஃபில் இருக்கும்போது வராது. அப்படி நெட்டு ஆனில் இருக்கும்போது இந்த விளம்பரத்தை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் மூணாவதாக வேறு எதுவும் சாஃப்ட்வேர் இல்லை ஆப்ஸ் எதுவும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம். இது உங்கள் மொபைல் இருக்க ஒரு சின்ன செட்டிங்ஸ் மூலமாகவே நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு உங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கனெக்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் மூணாவதாக இருக்கிற ஆப்ஷன் ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹாஸ்ட் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸில் நான் என்ன டைப் பண்ணியிருக்கேனோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். அதாவது dns.adguard.com இதை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி பிக்சர் லேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மறுபடியும் போயிட்டு நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் சேவ் கொடுங்க. உங்களுக்கு வந்து விளம்பரம் ஷோ ஆகாது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால தேவையில்லாத விளம்பரங்களை நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.